வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நாளைக்கு தேர்தல் நடக்கவுள்ள சூழ்நிலையில் 102 இடத்துல தேர்தல் நடக்குது. இந்த சூழ்நிலையில் ஆம் ஆத்மி வைத்த மிக பெரிய அதிர வைக்கும் ஒரு குற்றச்சாட்டு, அரவிந்த் கெஜ்ரிவாலை கொல்ல சதி பண்ணுறாங்க, அவருக்கு சரியாக இன்சுலின் கொடுக்கல அப்படின்னு சொல்கிற விஷயம் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. நாளைக்கு தேர்தல் நடக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? முதலில் இதை ஆரம்பித்தது இடி தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிறை நிர்வாகம் தரப்பிலிருந்து சொல்கிறாங்க, அவர் சரியாக உணவில் சர்க்கரை அளவை அதிகரித்து டெஸ்ட் பண்ணி அவருக்கு சர்க்கரை அதிகமாகிடுச்சின்னு பெயில் கேட்க முயற்சிக்கப்படுறாரு, இதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்ல போக, இப்போது ஆதிஷி அந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. டெல்லி அமைச்சர் கெஜ்ரிவாலை கொல்ல சதி பண்ணுறாங்க, அவருக்கு இன்சுலின் கொடுக்கல. அப்போ அதாவது ஏற்கனவே பஞ்சாப் முதல்வர் போய் உள்ளே பார்த்துட்டு அவர் கிரிமினல் போல நடத்தப்படுறாருன்னு சொன்னாங்க. இப்போ ரெண்டாவது ஆதிஷி சொல்கிற குற்றச்சாட்டு எந்த விதமான அதிர்வுகளை ஏற்படுத்தும்? நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், நீங்கள் ஓரளவுக்கு படித்தவங்க மத்தியில் நீங்கள் கெஜ்ரிவால் இடி, சிபிஐ, சட்ட நடைமுறை, 45வது விதி, 55வது விதி, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் எல்லாம் சொல்லலாம். சாதாரண பாமர மக்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அவங்க என்னென்ன சொல்லுவாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜெயிலில் போட்டாங்கப்பா, ஐயோ கொல்ல முயற்சிக்கிறாங்களாமேப்பா. அப்புறம் இன்னொன்று, ஆம் ஆத்மி லோக்கலில் இருக்கவங்க லீடர் என்ன சொல்லுவாங்க, அடுத்து மோடி வந்துட்டா கெஜ்ரிவால் உள்ளதான்பா, வெளியிலே வர முடியாதுப்பா, யார் தான்ப்பா கொள்ளடிக்கலை, நீங்கள் கொள்ளடிக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி என்னப்பா அது நாடு, அப்படி தான் பேசுவாங்க. சிம்பத்தி என்றைக்கும் பாதிக்கப்பட்டவங்க மேலே தான் திரும்பும். அவர்கள் ஓரளவுக்கு தவறே பண்ணியிருந்தாலும் சரி, மிக பிரம்மாண்டமான தவறு பண்ணால் தான் மக்கள் கோபம் வரும்படிய. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தொடர்ந்து அவங்க ஒரு கணக்கு போட்டு பண்ணாங்க. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், அவங்க கணக்கு தப்பு. எப்பயுமே சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகும். ஏற்கனவே நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தொடர்ந்து போய் விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம், இது வேலைக்கு ஆகாது, ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு. இல்லைன்னா அவங்களுக்கு உள்ளத்துக்கு வச்சிருக்க முடியும், பிஜேபி நடத்தா வச்சுருக்கும். என்னென்னா அவங்களுக்கு சொன்ன தகவல் வேணாங்க, தேவையில்லாமல் அவங்களெல்லாம் வச்சுக்காதீங்க, அவங்க ஒழுங்காக அமைதியாக காங்கிரஸை இல்லாமல் போயிட்டு இருக்குது, அப்போல்லாம் இந்தியா கூட்டம் இல்லாமல் போயிட்டு இப்போ போய் நான் அவங்களை பெரிய ஆளை கூட வேணாம். அதுக்கப்புறம் ராகுல் காந்திக்கு பதவி பறிக்கும் போதும் ஆர்எஸ்எஸ் சொன்னது, தேவையில்லாமல் ராகுல் காந்தியை பிறலைக்கு விட்டாங்க. அப்பயே சொல்லிட்டாங்க ஆர்எஸ்எஸ், இது தேவையில்லாத வேலை. அது கடைசியாக உணர்ந்துட்டாங்க, பிஜேபி உணர்ந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை ஆம் ஆத்மி. ஆம் ஆத்மி என்ன பண்ணுறாங்க, மே மாதம்தான் தேர்தல். நாளைக்கு நடக்க போகிற உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இடங்களில் இந்த வாட்ஸ்அப் இப்போ மக்கள்லாம் பார்க்குறாங்க பாருங்கள். இன்றைக்கி நைட்டு தான். இப்போ நாளைக்கு தேர்தலுக்கும் போது இன்றைக்கி நைட் இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு, இவங்க சொல்கிறத நம்புவாங்களா இல்லை இடி சொல்கிறத நம்புவாங்களா? ஏங்க ஒருத்தர் அவரே ஆப்பிள் இது மாம்பழம் கிம்பளம்லாம் அவரே சாப்பிட்டு வராங்க. என்ன இருந்தாலும் உயிருங்கிறது முக்கியம். அதில் போய் அவர் இது சுகர் பேஷண்ட்டு, நான் அதிகமாக சாப்பிட்டு சுகரை இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலிமா ஜாமீன் கோர்றாரு அப்படிங்கிறது எடுபடுமா அந்த வாதம்? இப்போ நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள், யாராவது சுகர் பேஷண்ட் அவங்களே வேகமாக அவங்க சாப்பிட்டு அவங்களுக்கு தெரியாதா சுகர் ஹை சுகராக என்னென்னா போய் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்போ வெளியில் வரதுக்காக எந்த உயிரையே பணைய வைப்பாங்களா யாராவது? அதில் இந்த வாதம் மக்கள்கிட்ட எடுபடும் நம்ம நினைக்கிறேன். இன்னொன்று கெஜ்ரிவால் அந்த அளவுக்கெல்லாம் பண்ணுவார்னு சாதாரண மக்கள் கூட நம்ப மாட்டாங்க. நீங்கள் மற்ற விஷயத்தை கெஜ்ரிவால் சொல்லலாம், இல்லைங்க அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, அப்படிப்பட்ட ஒரு ஆள் கெஜ்ரிவால் இல்லை. அவருடைய கடந்த கால நடவடிக்கையை பார்க்கும்போது மக்கள் மனசில் அவரை பற்றியான இமேஜ் என்ன இமேஜ், கெஜ்ரிவால் தப்பு பண்ணுவாரா? இப்போ அப்படி தானே பிஜேபி எதை நோக்கி போகிறாங்க, ஊழல்னு காங்கிரஸ் திமுக எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கெஜ்ரிவால் ஊழலுக்காக ஆரம்பித்தார், அவரே ஊழல்ட்டா நம்மளை ஊழல்னு சொல்ல மாட்டார்ல, அதான நோக்கம். இப்போ ஆதிஷி வைத்த குற்றச்சாட்டு இன்றைக்கி சமூக ஊடகங்கள் நிறைய வந்துருச்சுங்க. நீங்கள் தேர்தல் வரத்துக்கு முதல் நாள் பெரிய சம்பவம் நடந்தால் தேர்தலில் பெரிய அளவு பாதிக்கன்னு யார் என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க, இதை எப்படி மறுப்பீங்க? இல்லைங்க அவர் சிறையில் நல்லா இருக்காருன்னு வீடியோ எடுத்து காட்ட முடியுமா? என்ன சொல்கிறாங்க, அவர் வீட்டில் இருந்து தான் இது வருது, எது வீட்டில் இருந்தால் உணவு வருது, ஒரு நாளைக்கு என்னென்ன உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே நீதிமன்ற ஒப்புதல் பேரில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் செயற்கையாக ஒருவர் எப்படி பண்ண முடியும்? ஒன்று. இன்னொன்று, இன்சுலின் போடாமல் நிர்வாகம் தவிர்க்குது அப்படின்னு ஒரு கெஜ்ரிவால் சொல்கிறாருன்னா, உள்ளே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்கிறது பொய்ன்னு கெஜ்ரிவாலால் நிரூபிக்கக்கூடிய லெவலில் இல்லாமல் அவர் பண்ணுவார் அவர். இல்லைன்னா இந்நேரம் பிஜேபி சும்மா விட்ருவாங்களா? பிஜேபி தான் பிரச்சனை. சிறை நிர்வாகம் தரப்பில் பாருங்கள், நாங்கள் இந்தந்த டோஸில் இந்தந்த கொடுக்க ட்ரை பண்ணோம், அவர் எடுத்துக்க மாட்டுறாரு அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களா? சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டை தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு நைட்டு சொல்ல மாட்டாங்க அதிஷி. இது அரசியல் தான், உண்மையிலேயே சொல்கிறேன், இது அரசியல் காரணம். ஆனால் என்னென்னா இதை முதல்ல கிளப்புனது யார்? ஏன் தேவையில்லாமல் இடி இப்போ கிளப்புதுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க,
கெஜ்ரிவால் வந்து இப்போ வந்து மருத்துவ கண்காணிப்பில் இருக்கார். அவருக்கு சுகர் லெவல் அதிகமாகிட்டு இருக்கு. டெய்லி ரேண்டமாக சுகர் லெவலை பார்த்து அதை வந்து அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் கேட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுகர் ஏன் அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறதுக்கு இப்போ இவங்க ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. வேணும்னே அவரே வந்து செயற்கையாக உருவாக்க பார்க்குறாருன்னு அவர் சொல்ல போவ இந்த விஷயம் ஊடகங்களில் வந்த உடனே மறுப்பு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் ஆம் ஆத்மி இருக்குது. அப்போ எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? இல்லைங்க அவர் வந்து அப்படிலாம் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறத தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு. பிஜேபி ஒரு குற்றச்சாட்டை வச்சா இவங்க அதை விட அதிகமாக அவரை கொல்ல முயற்சிக்கிறாங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம் கொல்லலாம் முயற்சிப்பாங்க நம்ம நினைக்கல. ஆனால் இவங்க எது நிற்கும்? பிஜேபி சொல்கிறது நிற்குமா, அதிசி சொல்கிறது நிற்குமா? தேவையில்லாமல் பிஜேபி வந்து அவரை வந்து ஒரு குறை சொல்ல போவ இப்போ தேவையில்லாமல் பேக் ஃபயர் ஆகிடுச்சு. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது எப்பயுமே இந்த தேர்தல் நேரத்தில் இந்த வீடியோ திடீர்னு ஒரு வீடியோ வெளியாகும். பார்த்துட்டு மக்கள்லாம் ஐயோ என்னங்க இந்த பார்த்துருக்கோம் நம்மளே அடித்தடி இவங்க வந்து ஒரு பெரிய மதிக்கத்தக்க ஒருத்தர் இருப்பாங்க, அவர் ஆக்ரோஷமாக பேசுகிறத போடுவாங்க, இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் தேர்தல் நேரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாளணும். பேசக்கூடிய வார்த்தையிலேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும். ராஜபுத்திரருக்கு எதிர்த்து அவர் பேசி ரூபாலாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். ஹேமா மாலினியை பற்றி ஒருத்தர் பேசி அது என்னாச்சுன்னு தெரியும். இங்கே லிங்காயத்து சமுதாயத்தை பற்றி ஒருத்தர் பேசி அது என்னாச்சுன்னு தெரியும். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை. அந்த விதத்தில் இன்றைக்கி ஆதிசி சொன்ன குற்றச்சாட்டு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இன்றைக்கி வெகுஜன ஊடகங்கள் அதுவும் இல்லாமல் இந்த ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலேயுமே ஆம் ஆத்மியோட ஆதிக்கம் நிறையா இருக்குது. அவர்களுக்கு நீங்கள் ஓட்டே இல்லாட்டா கூட இதை எப்படி உத்தரப்பிரதேசத்துலேயோ குஜராத்லேயோ மேற்கு வங்காளத்துலேயோ ராஜஸ்தான்லேயோ கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் அவங்களுக்கு எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கணும், மகாராஷ்டிரா எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியும். இன்னொன்று அங்கே மகாராஷ்டிராவில் தான் இந்தியா கூட்டணி அங்கே இருக்கக்கூடிய இந்தியா வலிமையாக இருக்குது. அவங்க ஈஸியாக போய் இதை சேர்த்துருவாங்க. பாருங்கள், கெஜ்ரிவாலை வந்து கொலை செய்யும் நோக்குடன் உள்ளே இருக்காங்க. அவர் பாவம் அவங்க மனைவி கதறாங்க. ஏற்கனவே இந்த இவங்க ஹேமந்த் சோரன் மனைவி அழுதது இந்த வீடியோலாம் எல்லாம் போடுவாங்க. இப்போ தானே பேசியிருக்காங்க, இன்னும் டைம் இருக்குல்ல, நைட்டுக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி தேவையில்லாமல் ஒரு பதட்டத்தின் காரணமாக இவங்களை அப்படியே விட்டுருந்தா கூட இந்தியா கூட்டணி வந்திருக்காது. இல்லை இவங்களுக்கு உள்ளே போலேன்னா அமைதியாக இருந்திருப்பாங்க. கெஜ்ரிவால் கூட வந்து அமைதியாக இருந்திருப்பார். 370 ஆதரிச்சவர் தானே. தேவையில்லாமல் கெஜ்ரிவாலை காலி பண்ணணும்னு சொல்லி அவரை கை வச்சு, ஹேமந்த் சோரனை கை வச்சு, இங்கே திமுகவை கை வச்சு, இப்படி பல இங்கே கட்சியெல்லாம் உடச்சி இப்படி பல இடத்துல பல குழப்படி பண்ணி இன்றைக்கி முதலிக்கே மோசங்கிற லெவலுக்கு இருக்குது. இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி மறுப்பீங்க? பிஜேபி இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பிஜேபிக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்றுவாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இது சிறை நிர்வாகம் எப்படி இருக்கும்? இன்னொன்று ஏற்கனவே இதே மாதிரி தான் மாட்டினாங்க. கச்சத்தீவு விஷயம் வந்து அண்ணாமலை வந்து ஆர்டிஐயில் போட்டார், உடனே கிடச்சதுன்னா கவர்மெண்ட்டே உங்கள்கிட்ட தான் ஆகுது. மாட்டிக்கிட்டாங்கல்ல, 10 வருஷமாக உங்கள்கிட்ட தாங்க இருக்குது. பிரதமர் மோடிக்கு தெரியாதா கச்சத்தீவு கொடுத்தது? இப்போ போய் கச்சத்தீவு கொடுத்துட்டாங்களான்னு கேட்குறாரு. அதனால் தேவையில்லாமல் இவங்களே பதட்டத்தில் மாட்டிக்குவாங்க. இப்போ நம்மை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மி ஏதோ ஒரு விஷயத்தை பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இது வாழ்வாசாவா பிரச்சனை. ஒட்டு மொத்தமாக ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிக்கு என்ன, அடுத்து பிஜேபி வந்தால் டெல்லி கவர்மெண்ட்டு பஞ்சாப் கவர்மெண்ட் இருக்காது. காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லை, எப்படியாவது பொழைச்சிக்குவாங்க சார். இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கட்சி அவ்வளோ ஈஸியாக அழிக்க முடியாது. ஆம் ஆத்மியோட நிலைமை 2 ஸ்டேட்டு, மற்ற ஸ்டேட்டில் வளர்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு ஊழல் கட்சி, உங்களுக்கு ஊழலில் தான் பணம் வந்துன்னு சொல்லிட்டு 2 ஆச்சு கவுத்து கலைச்சா என்ன பண்ணுவீங்க? மோடி வந்தால் பண்ணிடுவார். வாழ்வாசாவா பிரச்சனை. அதனால தான் எதையும் துணிஞ்சு இறங்கியிருக்காங்க. இப்போ யாராவது ஒருத்தர் கை வச்சுன்னா இன்னும் அனுதாபம் கூடும். மற்ற விஷயத்தில் தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆதிசியுடைய குற்றச்சாட்டு மிக வலிமையானது. இன்னும் குறிப்பாக இப்போ தான் பேசியிருக்காங்க. இதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி எதிர்க்கட்சிகள் பேசுவாங்க. இந்தியா கூட்டணி ஆமாங்க, அவர் வந்து உடல் நலிவுற்று இருக்காரு, அவருக்கு இந்த மாதிரி அநீதி இழைக்கப்படுது. பஞ்சாப் முதலமைச்சர் போய் பார்க்கும்போது கூட அவரை வந்து பார்க்க விடலை, வெளியிலேருந்து கண்ணாடியிலேருந்து பார்க்க வச்சார். ஏன் ஒரு சாமானிய மனிதனுக்கு ஒரு உரிமை இவர் கெஜ்ரிவாலுக்கு இல்லையா? இப்படி பல விஷயங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு அனுதாபம் அலை மாறும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், எல்லாத்தையும் மீறி அனுதாபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க வந்து கடவுள் அலை ஒன்று ஏற்கனவே 2019 அடித்தது. இப்போ இந்த அனுதாப அலை தேவையில்லாமல் பிஜேபிக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுத்துக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.